الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் சூரத்துல் இக்லாஸ் என்கின்ற குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த சூராவுக்கு பிரபலியமான பெயர்தான் அல் இக்லாஸ். அல் இக்லாஸ் என்பது அரபு மொழியிலே தூய்மைப்படுத்துதல் என்பது அர்த்தம். அதாவது எங்களுடைய வணக்க வழிபாடை அல்லாஹுக்கு மாத்திரம் தூய்மைப்படுத்துவது, அல்லாஹுவோடு சேர்த்து நாம் வேறு யாரையும் வணங்காமல் இருப்பது, வணக்கத்திலே வேறொன்றையும் கலக்காமல் இருப்பது, அதாவது ஷிர்கை அதிலே கலக்காமல் இருப்பதற்குத்தான் இக்லாஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இக்லாஸை கற்றுத்தந்திருக்கிறான். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், அவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும். அவனுடைய வணக்கத்திலே யாரும் இணையாக்கப்பட முடியாது. இறைத்தன்மை எவருக்குமே கிடையாது, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது என்று தௌஹீதை இங்கே சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே வேறு எதை பற்றியும் சொல்லாமல் தன்னுடைய பண்பை மாத்திரம் இங்கே சொல்லியிருக்கிறான். அந்த வகையிலும் அல்லாஹு தஆலா இந்த சூறாவை இக்லாஸ் ஆக்கியிருக்கிறான். அதாவது வேறு விடயங்களை அதிலே கலக்காமல் தூய்மைப்படுத்தி இருக்கிறான், தனிமைப்படுத்தி இருக்கிறான் என்ற அர்த்தத்திலும் இந்த சொல்லை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இந்த சூறாவுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற பெயரும் பிரபலியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே இந்த பெயரை இந்த சூறாவுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அல் முஅவ்விதாத் என்று நாங்கள் சொல்கிற பொழுது அதிலே 3 சூறாக்களை உள்ளடக்குகின்றோம். அதிலே முதலாவது இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூறா. அதே போன்று குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்கள். உண்மையிலே குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்கின்ற இந்த 2 சூறாக்களிலும் தான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுதல் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. முஅவ்விதாத் என்பது பாதுகாப்பு தேடப்படக்கூடிய சூறாக்கள். அதன் மூலம் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். அதிலே நாங்கள் குல் ஹுவல்லாஹு அஹதையும் இணைத்திருக்கிறோம். ஏனென்றால் அதிலே அல்லாஹு தஆலாவை பற்றி நாங்கள் புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்கள் அங்கே சொல்கிறோம். அல்லாஹ்வை பற்றி அங்கே நாங்கள் சொல்வதனால் துஆ கேட்பதற்கு முன்னால், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வை புகழுவது, அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய அந்த பொருத்தமான பண்புகளை எடுத்துச் சொல்வது மார்க்கத்திலே எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலும் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 3 சூறாக்களையும் ஒரு சேர சில சந்தர்ப்பங்களிலே ஓதி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் இந்த சூறாவுக்குரிய 3 பெயர்களை நாங்கள் பார்த்தோம். இதல்லாத பெயர்களும் இந்த சூறாவுக்கு பலர் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த சூறாவுடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகளை ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதல் சிறப்பு என்னவென்றால், இது குர்ஆனுடைய 3இல் 1 பகுதிக்கு சமம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நபி தோழர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஒரு இரவிலே உங்களிலே ஒருவர் குர்ஆனுடைய 3இல் 1 பகுதியை ஓதுவது கஷ்டமாக இருக்குமா? அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், 3இல் 1 பகுதியை எப்படி ஓதுவார்? நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது குர்ஆனுடைய 3இல் 1 பகுதிக்கு சமம் என்று சொன்னார்கள். இங்கே புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆனுடைய இந்த சூரா மிக சிறப்பான ஒன்று. குறைந்தபட்சம் ஒருவர் அதையாவது ஒரு இரவிலே ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால், குர்ஆனை நாங்கள் ஒரு பார்வையிலே 3ஆக பிரிக்கலாம். ஒன்று குர்ஆனுடைய அஹ்காம், குர்ஆனில் சொல்லக்கூடிய ஏவல் விலக்கல்கள், சட்டங்களை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். இன்னொன்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அஹ்பார், சம்பவங்களை சொல்லியிருக்கின்றான், தகவல்களை சொல்லியிருக்கின்றான். இன்னொரு பகுதி அல்லாஹுடைய ஏகத்துவத்தை, தௌஹீதை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றான். இந்த தௌஹீத் என்ற பகுதியை, அல்லாஹுடைய பண்புகள் என்கின்ற இந்த பகுதியை இந்த
சூரா உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே குர்ஆனுடைய அர்த்தங்களின் மூன்றில் ஒரு பகுதியை இது உள்ளடக்கி இருக்கிறது. எனவே இதை ஓதுகிற பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளால் அவன் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதியை ஓதுவதற்குரிய கூலியை அல்லாஹு தஆலா தருகிறான். என்றாலும் யாருமே நாங்கள் இந்த சூறாவை 3 முறை ஓதிவிட்டு நாம் குர்ஆனிலேயே முழுமையாக ஓதிவிட்டோம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே அதற்கு தனியான சிறப்பு இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்து ஓதுகின்ற பொழுது அதிலே குர்ஆன் அல்லாஹு தஆலா முழுமையாக ஓதுவதற்குத்தான் இறக்கி இருக்கிறான். என்றாலும் எங்களுக்கு ஓத முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் நாங்கள் இதனை ஓதலாம், இதனை நாங்கள் நேசிக்கலாம். இதிலே சிறிய ஒரு சூறாவாக இருப்பதனால் இதிலே நாங்கள் பல விடுத்தம் நாங்கள் ஓதுவதனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓதுவதனால் எங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹு தஆலாவை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இன்னொரு ஹதீதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், இன்னொரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை திரும்ப திரும்ப ஓதுவதை அவர் செவிமடுக்கிறார். காலையிலே வந்து நபி அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அவர் என்ன யோசிக்கிறார் என்றால், இந்த குர்ஆனிலே ஓதுவதற்கு நிறைய சூறாக்கள் இருக்கிறது. இந்த மனிதர் இதே சூறாவை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கிறாரே என்ற எண்ணத்திலே நபி அவர்களிடத்திலே வந்து சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, இன்னஹா லதஅதிலு சுல்ஸல் குர்ஆன், நிச்சயமாக அது குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் என்று சொல்கிறார்கள். இதுவும் புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஹதீத். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதிக்கு இந்த சூறாவை சமப்படுத்தி இருக்கின்றார்கள். இது இதுக்குரிய சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், முஅவ்விதாத் என்கின்ற இந்த சூறாக்களை நாங்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுகிறோம். அந்த முஅவ்விதாத் என்கின்ற சூறாக்களிலே இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவும் வருகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு ஓதுவதற்கு வழிகாட்டிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று தௌராத்திலோ, இன்ஜீலிலோ, குர்ஆனிலோ, அதே போன்று ஜபூரிலோ இவைகள் வேதங்கள். இந்த வேதங்களில் இது போன்ற ஒன்று இறக்கப்படவில்லை என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் சொல்கிறார்கள். எனவே இந்த விடயங்களில் இந்த சூறாக்களுக்கு தனிச்சிறப்பு இருப்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாகவும் புரிந்து கொள்கிறோம். எனவே இதுக்கு நிகரான சூறாக்கள், இவ்வளவு சிறிய சூறாக்கள், இவ்வளவு அர்த்தம் கொண்ட சூறாக்கள், இவ்வளவு நாங்கள் எங்களுடைய பல சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்துவதற்கு முடியுமான இப்படியான சூறாக்கள் குர்ஆனிலும் கூட வேறு சூறாக்கள் இல்லை. அதே போன்று வேறு வேதங்களிலும் கூட இப்படியான சூறாக்கள் இறக்கப்படவில்லை என்பது இந்த சூறாவுக்குரிய இன்னொரு சிறப்பு. அதே போன்று 4வது சிறப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுகிற பொழுது இந்த முஅவ்விதாத் சூறாக்களை ஓதி தன் மீது ஊதிக்கொள்வார்கள். கையிலே ஊதி தன் மீது தடவிக்கொள்வார்கள். எனவே ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் நாங்கள் இந்த சூறாக்களை ஓதிக்கொள்ள முடியும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்கு சென்றால், தன்னுடைய விருப்புக்கு செல்கிற பொழுது இந்த சூறாக்களை ஓதி தன் மீது தடவிக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் ஹதீத்களிலே பார்க்கின்றோம். எனவே இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, அதே போன்று ஃபலக், நாஸ் சூறாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே 3 முறை ஓதி தன் மேனியிலே தடவிக்கொள்வார்கள் என்ற ஹதீத் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதே போன்று 6வது சிறப்பு என்னவென்றால், இந்த சூரா உள்ளடக்கி இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள், பல பெயர்கள் இங்கே அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய அல் இஸ்முல் அஅதம், மிக மகத்தான பெயரை கொண்டு துஆ செய்வதாக அமையும். அல்லாஹ்வுடைய மிக மகத்தான பெயரை கொண்டு நாங்கள் துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். நாங்கள் கேட்பதை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், அதாவது ஒரு மனிதர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுக்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு துஆ கேட்கின்றார். அந்த துஆவிலே அந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், பி அன்னக அன்த அல்லாஹுல் அஹது ஸமத், நீதான் அல்லாஹ்,
அல் அஹத், அஸ்ஸமத், இது குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவிலே வரக்கூடிய வார்த்தைகள். அல்லதி லம் யலித் வலம் யூலத், எனவே நீ அஹத் தனித்தவன், அதே போன்று சமத் தேவைகளின் போது மற்றவர்கள் உன் பக்கம் உன்னை நாடி வரக்கூடியவர், நீதான் உயர்ந்த தலைவர். நான் சமதுக்கு என்ன விளக்கம் என்பதை பின்னால் பார்ப்போம். அதே போன்று லம் யலித் வலம் யூலத், நீ யாரையும் பெற்றெடுக்கவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எந்த ஒரு இணையும் துணையும் எந்த ஒரு ஒப்பும் கிடையாது. அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா என்ன சொல்கிறதோ அதை அப்படியே இந்த துஆ சொல்கிறது. இப்படியானவனாக யா அல்லாஹ் நீ இருக்கிறாய், அதனால் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள் என்ற அர்த்தத்திலே அந்த மனிதர் துஆ கேட்கின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் ஸஅல அல்லாஹ பிஸ்மிஹில் அஅதம், இந்த மனிதர் அல்லாஹு தஆலாவுடைய மகத்தான பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்து விட்டார், அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் எப்படியானது தெரியுமா? இதா சுஇல பிஹி உஅதிய, அல்லதி இதா சுஇல பிஹி உஅதிய, அதை கொண்டு கேட்கப்பட்டால் அவருக்கு கொடுக்கப்படும், அல்லது அஅதா அல்லாஹ் கொடுப்பான். வ இதா துஇய பிஹி அஜாப, அதை கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹு தஆலா பதிலளிப்பான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திர்மிதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸிலே வரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்ட மனிதரை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய மகத்தான பெயரை கொண்டு துஆ கேட்டுவிட்டார் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் இதிலே இருக்கிறது. துஆ கேட்கின்ற பொழுது இதனை நாங்கள் சொல்லி துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அதே போன்று இதுக்குரிய 7வது சிறப்பு என்னவென்றால், யார் இந்த சூறாவை விரும்புகிறாரோ நேசிக்கின்றாரோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குபா பள்ளிவாசலிலே மதீனாவில் இருக்கின்றது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தொழுகை நடத்துகிறார். அவர்தான் இமாமாக இருக்கிறார். அவர் ஒரு சூறாவை ஓதுகின்ற பொழுதும், எங்களுக்கு தெரியும் தொழுகையிலே நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம் ஆரம்பமாக, பிறகு வேறு ஏதாவது ஒரு சூறாவை ஓதுவோம். அப்படி ஒவ்வொரு சூறாவையும் அவர் ஓதுகின்ற பொழுது ஆரம்பமாக குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவார். அவர்களுடைய தோழர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலுமே இதை திரும்ப திரும்ப ஓதுகிறீர்கள், ஒன்று நீங்கள் இதை ஓதலாம், அல்லது வேறொரு சூறாவை ஓதலாம், ஏன் ஒவ்வொரு சூறாவுக்கு முன்னாலும் இதை ஓதுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொல்கிறார், இல்லை இதை நான் ஓதுகிறேன், உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் தொழுகை நடத்துகிறேன், அல்லது நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்கள் வேறு யாராவது தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் குபா பள்ளிக்கு சென்ற பொழுது அவர்கள் அடிக்கடி செல்வார்கள். அந்த மக்கள் நபி அவர்களிடத்தில் இந்த விடயத்தை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் இந்த சூறாவை திரும்ப திரும்ப ஓதுகிறீர்கள், ஏன் உங்களுடைய தோழர்கள் சொல்வதை போன்று நீங்கள் ஓதாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், இன்னி உஹிப்புஹா, நான் அந்த சூறாவை நேசிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னா, அதனை நீங்கள் நேசிப்பது உங்களை சுவர்க்கத்திலே நுழைத்து விட்டது. எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தத்தை அவர் விரும்பி லயித்து அதனை ஓதுகிறார். ஏனென்றால் அல்லாஹுடைய பண்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹு தஆலா அவரை அதன் மூலம் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். எனவே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நாங்கள் நேசிப்பது, அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விரும்புவது எங்களை சொர்க்கத்துக்கு நுழைக்கும். என்றால் அது அல்லாஹுடைய தௌஹீத், அல்லாஹுடைய ஏகத்துவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய பண்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று 8வது சிறப்பு என்னவென்றால், யார் அந்த சூறாவை ஓத விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவரை விரும்புகிறான். ஏனென்றால் அது அல்லாஹுடைய பண்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை ஒரு படைக்கு தளபதியாக அனுப்பி வைக்கின்றார்கள். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர் தன் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது தொழுகையிலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை கொண்டு முடிக்கின்றார். ஏற்கனவே நாம் பார்த்த மனிதர் புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸிலே குபா பள்ளிவாசலிலே அவர் ஃபாத்திஹா சூறாவுக்கு பிறகு ஓதுகிற சூறாவுக்கு முன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகிறார். இந்த மனிதர் படைத்தளபதி, அவர் குர்ஆனை ஓதி முடிக்கின்ற பொழுது தொழுகையிலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதி முடிக்கின்றார். இப்போது தோழர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து இந்த விடயத்தை சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் எதற்காக அவர் அவ்வாறு செய்தார் என்று. அப்போது அந்த மனிதர் பதில் சொல்லியிருக்கிறார்,
லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். ஏனென்றால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ரஹ்மானுடைய அல்லாஹுடைய சிஃபா, அல்லாஹுடைய பண்புகளை அங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் வஅன உஹிப்பு அன் அக்ரஅ பிஹா, நான் அதை ஓதுவதை விரும்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடத்தில் சொல்கிறார், அவரிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள், அன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு, அல்லாஹு தஆலாவும் அவரை விரும்புகிறான். எனவே இந்த சூறாவை ஓதுவதை விரும்புபவர் அது அல்லாஹ்வுடைய பண்பு என்பதனால் ஒருத்தர் அதனை லயித்து விரும்பி ஓதுகிறார் என்றால் அல்லாஹு தஆலா அவரை விரும்புகிறான். அதேபோன்று 9வது சிறப்பு என்னவென்றால், இந்த ஹதீஸை நீங்கள் புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பார்க்கலாம். அதேபோன்று 9வது சிறப்பு, ஒரு மனிதர் இந்த சூறாவை ஓதுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரையிலே செவிமடுத்துவிட்டு என்ன சொல்கிறார்கள்? வஜபத், அவருக்கு கட்டாயமாகிவிட்டது. நபி தோழர்கள் கேட்கிறார்கள், என்ன கட்டாயமாகிவிட்டது? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நினைத்தேன் அந்த மனிதனுக்கு போய் இந்த விடயத்தை நன்மாராயமாக சொல்ல வேண்டும் என்று. என்றால் நபி அவர்கள் சொன்னது அந்த மனிதருக்கு கேட்கவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களிடத்திலே தான் இதை சொல்கிறார்கள். ஆனால் அங்கே உணவு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நான் உணவு உண்ண வேண்டும் என்ற ஆர்வத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே உணவு உண்ணுகிறார்கள். பிறகு போய் அந்த மனிதரிடத்திலே செல்லலாம் என்று போகிறார்கள். அந்த மனிதரோ சென்று விட்டார். அதேபோன்று 10வது சிறப்பு என்னவென்றால், இந்த சூறாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் இந்த சூறாவை சுபஹுடைய முந்தின 2 ரக்அத்துக்கள் இருக்கின்றன, அந்த 2 ரக்அத்துக்களிலும் ஓதுவதை செவிமடுக்கின்றார். செவிமடுத்த பொழுது, அதாவது 2வது ரக்அத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை அவர் ஓதுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செவிமடுத்த பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், மோதி முடித்ததற்கு பிறகு ஹாதா அப்துன் ஆமன பிரப்பிஹி, இவர் தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட ஒரு அடியார் என்று சொல்கிறார். என்றால் அங்கே ஈமான் சொல்லப்படுகிறார். அல்லாஹுடைய ஏகத்துவத்தை அல்லாஹ் தஆலா அதிலே சொல்லி இருக்கிறான். எனவே அந்த மனிதர் இதை ஓதிய பொழுது நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், எனவே இவர் தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட அடியார். எனவே ஒருவர் இந்த அர்த்தத்தை புரிந்து ஓதுகிற பொழுது உண்மையிலே அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பது அர்த்தம். அதேபோன்று வித்ரு தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். 3 ரக்காத் நபி அவர்கள் வித்ரு தொழுவார்கள். அந்த வித்ரு தொழுகையிலே சூரத்துல் அலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, அதேபோன்று 2வது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 3வது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தஹாவி, அதேபோன்று இப்னு ஹிப்பான், பைஹக்கியுடைய ஷுஅபுல் ஈமான், அதேபோன்று தஹாவியுடைய ஷர்ஹ் மஆனில் ஆத்தார் போன்ற கிரந்தங்களிலே எங்களுக்கு பார்க்கலாம். அதேபோன்று இந்த ஹதீஸும் பிரபலியமானது, திர்மிதி, நசாயி போன்ற நூல்களிலே பார்க்கலாம். இங்கே நான் அதிகமான நேரங்களில் ஆதாரங்களை சொல்லுவதில்லை. காரணம், ஆதாரங்களை சொல்வதனால் எங்களுடைய அதில் ஒரு நேரம் போகிறது. அதேபோன்று அதை யாரும் போய் பார்ப்பதில்லை. எனவே நாம் ஹதீஸை சொல்கிற பொழுது இன்றைய காலத்தில் இலகுவாக ஹதீஸை தேட முடியும். எனவே நாம் ஆதார நூலை சொல்வதன் மூலமாக மாத்திரம் யாரும் போய் இன்றைய காலத்திலே தேடுவதில்லை. அதனால் அதிகமான நேரங்களிலே ஹதீஸ் பலமாக இருக்கின்ற பொழுது நான் ஆதாரங்களை சொல்லாமலே போய்விடுவேன். இங்கே வருகிறது என்பதை சொல்லாமல் போய்விடுவேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய உதவியால் ஆதாரபூர்வமானதா என்று உறுதிப்படுத்திவிட்டு தான் நான் ஹதீஸ்களை சொல்கிறேன். அதேபோன்று இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு, 12வது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை சூரத்துல் ஃபஜ்ர், அதாவது சுன்னத்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையுடைய சுன்னத்து தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை ஓதுவது மாத்திரமல்ல, ஆர்வமும் ஊட்டியிருக்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையுடைய முன் சுன்னத் 2 ரக்காத்துக்களிலே முதல் ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவை நபி அவர்கள் ஓதுவார்கள். 2வது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிஅம ஸூரத்தானி ஹுமா தக்ரஊனஹுமா ஃபி ரக்அத்தைனி கப்லல் ஃபஜ்ர். நபி அவர்கள் என்ன சொல்வார்கள்? 2 சிறந்த சூறாக்கள் நீங்கள் சூரத்துல் ஃபஜ்ருடைய, அதாவது அதனுடைய சுன்னத்து தொழுகையுடைய 2 ரக்காத்துக்களிலுமே நீங்கள் அதனை ஓதுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக பொதுவாக நாங்கள் சூறாக்களிலே இது மக்கி சூறாவா மதனி சூறாவா என்பதை பார்ப்போம். சூரத்துல் இஹ்லாஸை பொறுத்தவரையிலே இது மக்கி சூறா என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. அதுதான் பலமாக தெரிகிறது. அல்லாஹு அலம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் இந்த சூறா இறக்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தம், மக்கி சூறா என்றால். ஏனென்றால் சில சூறாக்களை நாங்கள் தெளிவாக வந்திருக்க மாட்டாது. ஆனால் அடையாளங்களை வைத்து இது மக்கி சூறா என்பது
அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லது இது மதனி சூரா என்பதை அறிஞர்கள் சொல்வார்கள். உண்மையில் அன்பார்ந்த சகோதரர்களே, நான் அறிஞர்கள் என்று சொல்லுகிற பொழுது, ஆலிம்கள் என்று சொல்லுகிற பொழுது, சிலர் என்ன நினைப்பார்கள் என்றால், சாதாரணமான மௌலவிமார்களைத்தான் நான் சொல்கிறேன். இல்லை, அதாவது அறிவுலகத்திலே ஆலிம்கள் என்று சொல்லி ஒரு புத்தகத்திலே இடம் பெற்றிருந்தால், ஆலிம்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அங்கே நாடப்படுவது ஆய்வுள்ள அறிஞர்கள், அதாவது இமாம்கள், பெரிய அறிஞர்கள் தான் நாடப்படுகிறது. இன்றைக்கு ஆலிம் என்ற சொல் பரவலாக சர்வசாதாரணமாக 1 வருட ஆலிமா கோர்ஸ், 2 வருட ஆலிமா கோர்ஸ் என்றெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் ஆலிம், ஆலிமா என்று சொல்வது இது உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே பிழையானது. ஆலிம் என்ற சொல்லுக்கு மார்க்கத்திலே ஒரு அங்கீகாரம், ஒரு தகுதி இருக்கிறது. எனவே ஒரு தஃப்சீரை முழுமையாக வாசித்திருக்க மாட்டார்கள். ஃபாத்திஹாவிலிருந்து நாஸ் வரையிலே, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலே எந்த ஒரு தஃப்சீரையும் வாசித்திருக்க மாட்டார்கள். அதேபோன்று எந்த ஒரு ஃபிக்ஹ் கிதாபையும் முழுமையாக படித்திருக்க மாட்டார்கள். சீராவில் எந்த ஒரு கிதாபையும் படித்திருக்க மாட்டார்கள். குர்ஆனை கூட சரியாக உச்சரிப்போடு ஓதத் தெரியாமல் இருப்பார்கள். இவர்களை நீங்கள் ஆலிம் என்று சொல்வது மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பிழையான ஒரு விடயம். எனவே இதனை நாங்கள் தவிர்க்க வேண்டும். உண்மையான ஆலிம்களுக்கு மாத்திரம்தான் நாம் ஆலிம் என்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். மற்றவர்களை நீங்கள் மௌலவி என்று சொல்லலாம், அல்லது அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அதனை அவர்களை மதிக்கக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. எனவே பிழையாக மக்கள் இல்மை புரிந்து கொள்வார்கள். இல்முடைய கண்ணியத்தை நாங்கள் குறைப்பதாக அவ்வாறு செய்வது அமையும். எனவே அவர்கள் இல்ம் இருக்கிறது, துல்லாபுல் இல்ம், தாயிகள், பிரச்சாரகர்கள், என்னை கூட நான் ஆலிம் என்று சொல்ல முடியாது. அது ஒரு தாழ்மைக்காக அல்ல, அதுதான் உண்மையான நிலைமை. எனவே ஆலிம் என்பதற்கு ஒரு மார்க்கத்திலே தரம் இருக்கிறது. இன்றைய காலத்திலே அதை சர்வசாதாரணமாக, குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே எல்லோருக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதை தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இப்போது எங்களுடைய சப்ஜெக்டுக்கு நாங்கள் வருவோம். இந்த சூறாவுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த சூறாவுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் எப்படியானவை என்பதை பற்றி, இங்கே அல்லாஹு தாலாவுக்கு, கடவுளுக்கு, இறைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பண்புகள் கடவுளுக்கு இருக்கக்கூடாது, எந்தெந்த குறைகள் கடவுளாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இருக்கக்கூடாது. கடவுள் ஒரே ஒருவன் தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான். எனவே அவனுக்கு இருக்கக்கூடிய, அவனிடத்தில் இல்லாத குறைகள் என்ன என்பதையும் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பது இந்த சூறாவுடைய அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இந்த சூறாவுடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததாக நாங்கள் வருவோம், இந்த சூறாவிலே என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த சூறாவிலே முக்கியமாக பேசப்பட்டிருக்கக்கூடிய முதல் விடயம், அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவம் இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா மாத்திரம்தான் ஓரிரை கொள்கைக்கு ஒரே ஒரு இறைவன், அவனுக்கு இருக்க. அதே போன்று இரண்டாவது விடயம், அல்லாஹு தாலாவுக்கு முழுமையான பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா தான் தேவைகளின் போது நாடப்படக்கூடியவன் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த சூறாவிலே அல்லாஹு தாலாவுக்கு பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ இல்லை என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்று நான்காவதாக அல்லாஹு தாலாவுக்கு எந்த விதத்திலும் எதுவும் எவரும் ஒப்பு கிடையாது, அல்லாஹு தாலா ஒப்பற்றவன், நிகரற்றவன் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த சூறாவுடைய விளக்கத்துக்குள் வருவோம். இந்த சூறாவுடைய ஆயத்துக்கள் எத்தனை என்றால் 4 ஆயா. முதல் ஆயாவிலே அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? குல், கூறுவீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான், நபியே கூறுங்கள். அதாவது மக்களுக்கு நீங்கள், மனிதர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். எதை சொல்லுங்கள்? ஹுவ அல்லாஹு அஹத். இங்கே 3 வார்த்தைகள் இருக்கின்றன. ஹுவ என்ற அரபு சொல்லுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும். என்ன அர்த்தம்? அவன் என்ற அர்த்தம், அல்லது அது, அதாவது அது ஒரு பிரதிபெயர் சொல், ப்ரோனவுன், தமீர் என்று அரபியிலே சொல்வார்கள். அது தமீரை நாங்கள் எப்போது பயன்படுத்துவோம்? ஏற்கனவே ஒன்றை பற்றி சொல்லிவிட்டு அது அவன் என்று நாங்கள் சொல்வோம், அப்படித்தானே? அல்லது எங்களுக்கு பேசுகின்ற இருவருக்கும் இடையிலே தெரிந்த ஒரு விடயத்தை குறிப்பிடுகிற பொழுது அது என்று நாங்கள் சொல்லுவோம். பேரை சொல்லாமல், வெளிப்படையான பேரை சொல்லாமல் சுட்டி அதாவது நாங்கள் தமீரிலே சொல்லுவோம், பிரதிபெயர் சொல்லாக அதனை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் சில இடங்களிலே அரபு மொழியிலே தமீரை
முன்னால் ஒரு தகவலை சொல்லாமலே சொல்லுவார்கள். இதற்கு என்ன சொல்வார்கள் என்றால் தமீரு ஷஅன் சொல்வார்கள். அதாவது யாரிடத்திலே நாங்கள் அந்த தமீரை இப்போது பயன்படுத்துகிறோமோ அவருக்கு அது யாரை பற்றி எதை பற்றி சொல்லப்படுகிறது என்பது தெரியாது. இன்னும் இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகம் அரபி மொழியிலே பயன்படுத்தப்படுகிற பொழுது இதற்கு தமீரு ஷான் என்று சொல்வார்கள். ஏன் இது பயன்படுத்தப்படுகிறது என்றால், இங்கே ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், பின்னால் ஒரு விடயம் வர இருக்கிறது, அது என்ன என்று கேட்கக்கூடியவருக்கு தெரியாது. எனவே அவர் கவனத்தை மிகவுமே அதன் பக்கம் திசை திருப்புவார். என்ன சொல்ல வருகிறார் அது என்று, எதை சொல்ல போகிறார் ஏற்கனவே அவருக்கு தெரியாது. எனவே இப்படியான கவனத்தை திருப்புவதற்காக இங்கே தமீரு ஷான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலா குல் என்று சொல்வதிலிருந்தே பின்னால் சொல்லப்படுகிற விடயம் முக்கியமானது என்று நாங்கள் புரிய வேண்டும். என்றால் சொல்லுவீராக என்று பொதுவாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே நிறைய இடங்களிலே சொல்வார். சொல்லுவீராக என்று சொன்னால் அதற்கு இன்னும் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வகையிலே இங்கே அல்லாஹு தாலா தமீர் ஷானை பயன்படுத்தி இன்னும் அதனுடைய முக்கியத்துவத்தை அதிகரித்திருக்கிறார். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹு தாலா? அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன். இங்கே ஒருவன் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவனுக்கு இரண்டாவது ஒன்று கிடையாது. அது அவனுக்கு பிள்ளையாகவோ அல்லது தந்தையாகவோ அல்லது மனைவியாகவோ அப்படி அவனுக்கு இரண்டாவது ஒன்று கிடையாது. அவன் தனித்துவமானவன். அஹத் என்பதற்கு அவன் தனித்துவமானவன். எனவே அதிலிருந்து இன்னொன்றும் என்ன விளங்கும் என்றால், அவன்தான் ஆரம்பமானவன், அவனுக்கு முன்னால் யாருமே கிடையாது என்பதும் அதிலே இருக்கிறது. அதே போன்று எல்லா பூரணத்துவமும் கொண்ட ஒருவன் அவன். அவனுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. பூரணத்துவம் கொண்ட வேறு யாரும் கிடையாது. அவன் தான் இருக்கிறான். அவன் தனித்தவன். அவன் அதிலே தனித்துவமானவன். அதே போன்று அவனுக்கு ஒப்பு நிகர் கிடையாது. அதிலே அவன் தனித்துவமானவன். அதே போன்று அவன் மகத்துவத்திலே தனித்துவமானவன். அவனுடைய மகத்துவத்தை போன்று எவருக்கும் மகத்துவம் கிடையாது. எனவே இந்த அஹத் என்கின்ற சொல் ஒன்று என்பது, அதே போன்று தனித்துவம் என்பது, ஒருவன் என்கின்ற அர்த்தங்களை கொடுக்கின்றது. எனவே அல்லாஹு தாலா எதிலே தனித்துவமானவன்? அவன் ரப்பாக இருப்பதிலே அவன் தனித்துவமானவன். ருபூபியத்திலே அல்லாஹு தாலா தனித்துவமானவன். அவன் மாத்திரம்தான் ரப். அவன் தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றான். அவன் மாத்திரம்தான் இலாஹ். வணக்க வழிபாட்டிலே வணக்கத்துக்குரியவன் அவன் மாத்திரம்தான். அதே போன்று அவனுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் அவன் மாத்திரம்தான் அவன் தனித்துவமானவன். அவனுடைய பண்புகளுக்கு ஒப்பான எவருமே கிடையாது. உதாரணமாக அருள் ரஹ்மா என்பது ஒரு பண்பு. மனிதனும் அருள் ரஹ்மத் செய்கிறான், இரக்கம் காட்டுகின்றான். ஆனால் அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றான். இது ரெண்டும் சமமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எங்களிடத்திலும் இல்ம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலும் இல்ம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் அலீம், யாவற்றையும் அறிந்தவன். இந்த இரண்டு இல்மும் சமமா? நிச்சயமாக இல்லை. எங்களுடைய இல்ம் வரையறுக்கப்பட்டது, அதிலே பலவீனங்கள் இருக்கிறது, குறை இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய இல்மிலே எந்த பலவீனங்களும் கிடையாது. அல்லாஹு தாலா நடந்ததையும் அறிகிறான், நடக்க இருப்பதையும் அறிகிறான். எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான். எல்லா வகையிலும் அல்லாஹு தாலாவுடைய இல்ம் பூரணமானது. ஏனையவர்களுடைய இல்ம் பூரணமற்றது, அதிலே குறை இருக்கும். எனவே அல்லாஹு தாலா தன்னுடைய பண்புகளிலும் அஹத், தனித்துவமானவன், ஒப்பற்றவன். எனவே அல்லாஹு தாலா நிகரற்றவன், ஒப்பற்றவன் என்கின்ற அர்த்தம் இந்த முதல் ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அதிலே எல்லா விடயத்திலும் அல்லாஹு தாலா தனித்துவமானவன் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. ஸமத் என்கின்ற சொல் அரபு மொழியிலே யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், தலைவர். தலைவர் என்றால் எல்லோ தலைவர்களுக்கும் அல்ல, தலைமைத்துவத்திலே உச்சகட்டத்தை அடைந்த தலைவர்களுக்கு அரேபியர்கள் அஸ்ஸமத் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், தலைமைத்துவத்திலே உச்சகட்டத்தை அடைந்தவர். அதே போன்ற சமத் என்பது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அரபு மொழியிலே தேவைகளின் போது நாடப்படுகிற தலைவர். எல்லா தலைவரும் அல்ல, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமான தேவைகளின் போது மக்கள் அவரை நாடி செல்கிற தலைவர். எனவே அஸ்ஸமத்
என்பதற்கு தேவைகளின் போது நாடப்படக்கூடியவன் என்பது அர்த்தம். அதே போன்று அஸ்ஸமத் என்பதற்கு அரபு மொழியிலே என்ன அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பசி வராமல், தாகம் வராமல், நீண்ட நேரம் யுத்த காலத்திலே நின்று போராடுகின்ற போர் வீரருக்கும் சமத் என்று அரபு மொழியிலே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹு தஆலா உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ தேவையற்றவன் என்ற அர்த்தமும் அஸ்ஸமத் என்கின்ற வார்த்தையிலே இருக்கிறது. பெரும் கடினமான உறுதியாக இருக்கக்கூடிய பாறாங்கல்லை கூட சமத் என்ற சொல் மூலமாக அரபு மொழியிலே பயன்படுத்த முடியும். எனவே அந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை உள்ளடக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா, அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா வலிமை மிக்கவன். அல்லாஹு தஆலா உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ தேவை இல்லாதவன். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா தேவைகளின் போதும் நாடப்படுகின்றவன். அவன்தான் உயர்ந்த அதை விட உயர்வான தலைமைத்துவம் கிடையாது. எனவே பொதுவாக இதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் எடுத்து பார்த்து நாம் சுருக்கமாக சொல்வதென்றால், அல்லாஹு தஆலா பூரணமான பண்புகளை கொண்டவன் என்பதுதான் இதற்குரிய சரியான விளக்கம். எல்லா பண்புகளையும் கொண்ட ஒருவன் என்று. இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தான் சமத். இங்கே குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதிலே அல் இல்லை, குல் ஹுவல்லாஹுல் அஹத் இல்லை. அஹத் என்று தனியாக அல் இல்லாமல், அரபு மொழியிலே சொற்களை அல்லோடு பயன்படுத்துவார், அல் இல்லாமல் பயன்படுத்துவார். உதாரணமாக கிதாபுன், அல் கிதாப், இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவார்கள். இதற்குரிய விளக்கங்களாக இருக்கிறது. நீண்ட நேரம் நாம் அதை பேசினால் பேச வேண்டும். எனவே அதை இங்கே பேச முடியாது. அஹத் என்று முன்னுள்ள ஆயத்திலே அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்கிறான். அல்லாஹு அஹத், அல் அஹத்ன்னு சொல்லவில்லை. இங்கே ஆயத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹு ஸமத், அஸ்ஸமத் என்று சொல்கிறான். அல்லை பயன்படுத்தி இருக்கிறான். எனவே உண்மையிலே சமத் என்றால் அல்லாஹ் தான் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம். உண்மையான தலைவன், பூரணமான பண்புகளை கொண்டவன் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹு தான். அதற்கு உதாரணமாக நாங்கள் என்ன சொல்வோம் என்றால், ஸைதுன் ஹுவர் ரஜுல், ஸைது தான் ஒரு ஆண். அதாவது ஆண்மைத்துவத்தின் ஒரு ஆணிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை கொண்ட ஒருவன் என்றால் அது ஸைது தான் என்பது அங்கே நாங்கள் உறுதியாக சொல்வதற்கு அதை பயன்படுத்துகிறோம். ஆண் என்றால் ஸைது தான், ஆம்பிள்ளை என்றால் ஸைது தான் அப்படின்னு சொல்கிறது தான் அது அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தான் சமத், அல்லாஹ் தான் உண்மையிலே சமத். அந்த தகுதி அல்லாஹுக்குத்தான் இருக்கிறது. அந்த எந்த குறையுமற்ற சமத் அல்லாஹு தஆலா. பூரணமான பண்புகளை கொண்ட, தன்னுடைய படைப்புக்கள் தங்களுடைய தேவைகளின் போது அவனை நெருங்குகின்ற, அவனிடத்தில் கேட்கின்ற, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றவன் அந்த ரப்புல் ஆலமீன். அவனோ எந்த தேவையும் அற்றவன். சமத் என்பதற்கு தேவையற்றவன் என்பது நிறைய மொழிபெயர்ப்புகளிலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை விட ஆழமான அர்த்தம் அதற்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா அர்த்தத்தையும் சில நேரம் மொழிபெயர்ப்புகளிலே கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு அர்த்தத்தை அவர்கள் கொடுப்பார்கள். ஆனால் அதற்கு பல அர்த்தம், ஆழமான அர்த்தம் இருக்கும். எல்லா அர்த்தத்துக்கும் அல்லாஹு தஆலா தகுதியானவன். அதே போன்று இதுக்கு அஸ்ஸமத் என்பதற்கு வயிறு இல்லாதவர் என்று அரபு மொழியிலே சொல்வார்கள். அதைத்தான் யுத்த காலத்திலே போராடுகின்ற போர் வீரனுக்கு அந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். அதாவது நீண்ட நேரம் தாகிக்காமல், பசிக்காமல் வீரத்தோடு போராடுகின்றவர். காரணம் என்னவென்றால் அவருக்கு பசி வரவில்லை, தாகம் வரவில்லை. எனவே அல்லாஹு தஆலாவுக்கு இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கு அந்த அர்த்தம் இருக்கிறது. இந்த அர்த்தம், அதாவது அல்லாஹு தஆலா உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ தேவை இல்லாதவன். ஆனால் கடவுள் தன்மைக்கு அது மாற்றம். இன்று கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கடவுளை பற்றி அவர்கள் உண்டார்கள், குடித்தார்கள், உறங்கினார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா நசாராக்களுக்கு மறுப்பு சொல்கிற பொழுது குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வ உம்முஹு சித்தீகா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் சித்தீகா, உண்மையான ஒரு பெண்மணி. தெரியும், நபிமார்கள் பெண்களிலே நபிமார்கள் இருக்க மாட்டார்கள். நபித்துவத்துக்கு பிறகுள்ள அந்தஸ்து சித்தீக், எங்களுடைய அந்தஸ்து. எனவே மரியம் அவர்கள் சித்தீகாவாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? கானா யக்குலானி த்வாம், அவர்கள் இருவருமே உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன அர்த்தம்? உணவு உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் கடவுள் தன்மைக்கு உரியவர்கள் அல்ல என்றால், உணவு உண்டால் அந்த உணவுடைய கழிவை அவர்கள் சுமப்பார்கள். அந்த கழிவை அவர்கள் வெளியே விட வேண்டும்.
அவர்களுடைய அந்த இயல்பான தேவைகளை அவர்கள் கழிக்க வேண்டும். எனவே கடவுள் தன்மைக்கு இது மாற்றமானது. எனவே எனவே அவர்கள் கடவுள்களாக இல்லை என்றால் அவர்கள் உண்ணக்கூடியவர்களாக, சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான். ஆனால் அல்லாஹு தாலாவை பொறுத்தவரை அல்லாஹு சமத், அல்லாஹு தாலா உண்பதற்கு குடிப்பதற்கு தேவை அற்றவன். இங்கே நாங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். முதல் ஆயத்திலே அல்லாஹு தாலா அஹத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய முக்கியமான பண்பு. இன்னொரு முக்கியமான பண்பு சமத். இது அல்லாஹுடைய எல்லா பண்புகளையும் இந்த 2 பண்புகளும் உள்ளடக்கிவிட்டன. அதாவது அல்லாஹு தாலா சமத், எல்லா பண்புகளிலும் பூரணமானவன், எல்லா பூரணமான பண்புகளை அல்லாஹ் கொண்டவன் என்பது அர்த்தம் சமதுக்கு. அதே நேரத்திலே அதிலே அஹதவன், அவன் தனித்தவன், வேறு யாருக்கும் இப்படி கிடையவே கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த பூரணமான பண்புகள் இருக்கின்றன என்பதையும் இந்த 2 சொற்களும் குறிக்கின்றன. 3வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லம் யலித் வலம் யூலத், அவன் பெற்றெடுக்கவில்லை, அதாவது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, யாரையும் அவன் அல்லாஹு தாலா பெற்றெடுக்கவில்லை. முதலாவது விடயம், அதாவது அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகள் இல்லை. அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகளாக ஜின்களும் இல்லை, மலக்குமார்களும் இல்லை, மனிதர்களும் இல்லை. அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய படைப்புக்கள். லம் யலித், அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அல்லாஹு தாலாவுக்கு பெற்றோர்கள் இல்லை, தாய் தந்தை இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. இப்படியான ஒருத்தர் தான் கடவுளாக இருக்க முடியும். எனவே லம் யலித் வலம் யூலத், ஏனென்றால் அல்லாஹு தாலா தான் ஆரம்பமானவன், அவனுக்கு முன்னால் யாரும் இல்லை என்பதும் இந்த ஆயத்திலே இருக்கிறது. லம் யலித் வலம் யூலத். எங்களுக்கு தெரியும், வழிகட்ட கொள்கைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்னார்கள். முஷ்ரிக்குகள், மக்காவில் இருந்தவர்கள், அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய பெண் மக்கள் தான் மலாயிக்காமார்கள், வானவர்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹு தாலா அதனை குர்ஆனிலே வேறு இடங்களிலும் கண்டித்திருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய பிள்ளை என்று சொன்னார்கள். இதையும் அல்லாஹு தாலா கண்டித்திருக்கின்றான். எனவே வானவர்களும் அல்லாஹுடைய பிள்ளைகள் அல்ல. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய மகன் அல்ல. அதே போன்று உஸைர் அவர்கள் யஹூதிகள் சொன்னது போன்று அல்லாஹுடைய மகன் அல்ல. எனவே அல்லாஹு தாலாவை யாரையும் பெற்றெடுக்கவில்லை என்று அல்லாஹ் தாலா சொன்னான். என்றால் இதுக்கு முன்னால் தான் சொன்னார்கள், கடந்த காலத்திலே அல்லாஹு தாலாவுடைய பிள்ளைகள் என்று சிலரை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது என்பதை அல்லாஹு தாலா அங்கே மறுத்திருக்கின்றான். இவர்கள் எல்லோருக்குமே அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா மறுப்பை தெரிவித்திருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறான், வஹரகு லஹு பனீன வபனாத்தின் பிகைரி இல்மின் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யசிஃபூன். அன்ஆமுடைய 100-101வது ஆயாக்களிலே அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு ஆண் மக்களும் பெண் மக்களும் இருப்பதாக கற்பனை செய்து விட்டார்கள், இட்டுக்கட்டி விட்டார்கள். பிகைரி இல்ம், அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல் இதனை அவர்கள் செய்கிறார்கள். சுப்ஹான, அல்லாஹு தாலா தூய்மையானவன். அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹு தாலா உயர்ந்து விட்டான். அல்லாஹு தாலா யார் தெரியுமா? பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லாமல் படைத்தவன். அன்னா யகூனு லஹு வலத், அவனுக்கு எப்படி பிள்ளைகள் இருக்க முடியும்? வலம் தகுன் லஹு ஸாஹிபா, அவனுக்கு மனைவியே இருக்கவில்லை, எப்படி பிள்ளைகள் இருக்க முடியும்? வஹலக குல்ல ஷை, அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தான். வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹு தாலாவுக்கு குழந்தைகள் இருப்பதற்கு முடியாது. குழந்தைகள் யாருக்கு இருக்கும்? அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இருப்பவருக்கு, அல்லது ஒரு பெண்ணுக்கு அதே இனத்தைச் சேர்ந்த ஒரு கணவன் இருப்பவருக்கு தான் குழந்தைகள் இருக்க முடியும். 2 பேரும் இணைவதன் மூலமாகத்தான் குழந்தைகள் பெற்றெடுக்க முடியும். அல்லாஹு தாலாவுக்கு அந்த தேவையில்லை. அல்லாஹு தாலாவுக்கு குழந்தைகள் இருக்க வேண்டிய தேவையில்லை. மனிதனுக்கு குழந்தைகள் இருப்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம், ஆனால் ஒரு கடவுளுக்கு குழந்தைகள் இருப்பது ஒரு நல்ல விடயம் அல்ல. அதாவது கடவுளுடைய பூரணத்துவத்துக்குரிய அடையாளம் கிடையாது. எனவே அல்லாஹு தாலாவுக்கு பிள்ளைகள் கிடையாது, மனைவி கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறான். குழந்தைகள் எங்களுக்கு எதற்கு தேவை?
எங்களுக்கு தேவை இருக்கிறது. எங்கள் எதிர்காலத்தில் எங்களை பார்க்க வேண்டும், நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். இதே போன்று மனிதனுடைய அந்த தேவைகளுக்குத்தான் குழந்தை. அல்லாஹு தாலா அந்த தேவைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹு தாலா தனித்தவன். அல்லாஹு தாலா இணை துணை அற்றவன். நசாராக்களுக்கு பதில் சொல்கிற பொழுது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். சூரத் மரியமுடைய 88வது ஆயாக்களில் இருந்து நீங்கள் பாருங்கள். வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, அவர்கள் என்ன சொன்னார்கள்? ரஹ்மான் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்கள். லகத் ஜித்தும் ஷைஅன் இத்தா, நீங்கள் ஒரு மோசமான விடயத்தை சொல்கிறீர்கள். தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, இந்த வார்த்தையால் வானங்கள் வெடித்து சிதறப்போகிறது. வதன்ஷக்குல் அர்த், பூமி பிளக்க பார்க்கிறது. வதஹிர்ருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் உடைந்து நொறுங்கி விழ பார்க்கிறது. அவ்வளவு மோசமான வார்த்தை இறைவனுக்கு பிள்ளை இருப்பது என்று நீங்கள் சொல்வது. அன்தஉ லிர்ரஹ்மானி வலதா, அவர்கள் ரஹ்மானுக்கு வலத் இருப்பதாக, பிள்ளை இருப்பதாக வாதிப்பது, சொல்வது இவ்வளவு மோசமானது. இப்படியெல்லாம் நடக்க பார்க்கிறது. வானங்கள் பயப்படுகின்றன, பூமி பயப்படுகிறது, மலைகள் இடிந்து நொறுங்க பார்க்கிறது. அவ்வளவு மோசமான வார்த்தை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் ஏனைய படைப்புகள் அல்லாஹு தாலாவை ஓர்மைப்படுத்தும். அந்த உணர்வை அல்லாஹு தாலா அவற்றுக்கு கொடுத்திருக்கின்றான். வமா யம்பகி லிர்ரஹ்மானி அன் யத்தஹித வலதா, ரஹ்மான் ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்வது ரஹ்மானுக்கு ஆகுமானதல்ல, அது தகுதியானதல்ல, அது அல்லாஹுக்குரியது அல்ல. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லாமே நாளை மறுமை நாளையிலே என்ன நடப்பார்கள்? ஆத்திர் ரஹ்மான் அப்தா, ரஹ்மானிடத்திலே அடிமையாக வருவார்கள். நீங்கள் யாரை கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறீர்களோ அந்த வானவர்களாக இருக்கலாம், அதேபோன்று ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே அடிமைகளாக வந்து அடியார்களாக பணிந்தவர்களாக நிற்பார்கள். லகத் அஹ்ஸாஹும் வஅத்தஹும் அத்தா, அல்லாஹ் தஆலா இது எல்லாவற்றையும் அறிந்து விட்டான், சூழ்ந்தறிந்து கொண்டு விட்டான். எல்லாவற்றையும் அவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கணக்கெடுத்து விட்டான். எனவே வகுல்லுன் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, எல்லோரும் மறுமை நாளையிலே தனியாகத்தான் வர வேண்டும். எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இது போன்ற இட்டுக்கட்டுகளுடைய விடயங்களுக்கு, மோசமான வார்த்தைகளுக்கு, இணை வைப்பதற்கு, இறைவனை மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹதீதுடைய 2வது 3வது ஆயாக்கள் என்ன சொல்கிறான்? லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி அல்லாஹ்விடத்திலே தான் இருக்கிறது, அவனுக்கு தான் உரியது. யுஹ்யி வ யுமீத், அவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான். யாராலும் ஒன்றை உயிர்ப்பிக்கவோ மரணிக்க செய்யவோ முடியாது. அல்லாஹ் நாடுகிற நேரத்திலே தான் அது நடக்கிறது. அல்லாஹு தாலா நாடுகர்களை உயிர்ப்பிக்கிறான், நாடுகர்களை மரணிக்க செய்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தாலா யாவற்றின் மீதும் ஆற்றலுடைய எல்லா சக்தியும் அல்லாஹுக்கு இருக்கிறது. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிர், அவன் தான் ஆரம்பமானவன், அவன் தான் இறுதியானவன். எனவே அல்லாஹு தாலா ஆரம்பமானவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது யாராலும் பெறப்பட்டவன் கிடையாது, யாரையும் பெறவும் இல்லை. அவன் வஹுவல் ஆஹிர், அவன் தான் இறுதியானவன். வத்தாஹிர், அதே ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவன் தான் தாஹிர், அதாவது வெளிப்படையானவன். வஹுவல் பாத்தின், உள்ரங்கமானவன், எல்லா உள்ரங்கமான விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவனுக்கு எதுவும் மறைவதில்லை. ஆனால் அவனை யாராலும் அடைந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது. வஹுவத் தாஹிர், அல்லாஹ் தஆலா தாஹிராக இருக்கிறான், எல்லாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான். வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா சொல்வதாக நபியார்கள் சொன்னால் அதற்கு நாங்கள் என்ன சொல்வோம்? ஹதீஸ் குதுசி, ஹதீஸ் குதுசி என்று சொல்வோம். அல்லாஹு தஆலா சொல்வதாக நபியார்கள் சொல்கிறார்கள். கதபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை பொய்ப்பித்து விட்டான். வலம் யகுல் லஹு தாலிக், அது அவனுக்கு உரிமை கிடையாது, பொய்ப்பிப்பது அவனுக்கு உரிமை கிடையாது. வஷதமனி வலம் யகுல் லஹு தாலிக், மனிதன், ஆதமுடைய மகன் மனிதன் என்னை திட்டுகிறான், என்னை நிந்திக்கிறான், அதுவும் அவனுக்கு உரிமை கிடையாது. எப்படி அவன் என்னை பொய்ப்பிக்கிறான் தெரியுமா? ஃபஅம்மா தக்தீபுஹு இய்யாய் ஃபகௌலுஹு லன் யுஈதனி கமா பதானி, அல்லாஹ் என்னை எவ்வாறு ஆரம்பமாக படைத்தானோ அதே போன்று திரும்பவும் அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று இந்த மனிதன் சொல்கிறான். இதான் அவன் என்னை பொய்ப்பிப்பது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வலைஸ அவ்வலுல் ஹல்கி பிஅஹ்வன அலைய மின் இஆததிஹி, முதல் முறையாக படைப்பது திரும்ப படைப்பதை விட இலகுவானதல்ல. எனவே உண்மையிலே
அவனை திரும்ப எழுப்ப முடியாதாக இருந்தால் நான் முதலாகவே அவனை படைத்திருக்க முடியாமல் இருக்க வேண்டும். எனக்கு அவனை முதலாவதாகவே படைக்க முடியுமாக இருந்தால் திரும்ப எழுப்புவது பெரிய ஒரு விடயம் அல்ல என்பதை அல்லாஹ் தாலா அங்கே சொல்கிறான். அடுத்ததாக அவன் என்னை நிந்திப்பதை திட்டுவது என்றால் என்ன தெரியுமா? ஃபகௌலுஹு இத்தஹதல்லாஹு வலதா, அல்லாஹு தாலா ஒரு வலதை பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு விட்டான் என்று சொல்வதுதான் என்னை நிந்திப்பது திட்டுவது என்று அல்லாஹு தாலா அந்த ஹதீஸிலே சொல்லிவிட்டு என்ன தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வ அனல் அஹது ஸமத், நான் தான் அஹதாகவும் சமதாகவும் இருக்கிறேன், தனித்துவமானவன், பூரணமான பண்புகளை கொண்டவன். லம் அலித், நான் யாரையும் பெற்றெடுக்கவில்லை. வலம் ஊலத், நானும் பெறப்படவில்லை. வலம் யகுல்லி குஃப் அன் அஹத், எனக்கு எந்த ஒரு குஃபுவும் கிடையாது, எந்த ஒரு நிகருமே எனக்கு கிடையாது என்று அல்லாஹு தாலா அந்த ஹதீஸிலே சொல்கிறான். எனவே இது குர்ஆன் ஆயத் அல்ல. குர்ஆன் ஆயத் அல்லாமல் அல்லாஹு தாலா சொன்ன விடயங்களை நாங்கள் ஹதீஸ் குத்ஸி என்று நாங்கள் சொல்வோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்ற பொழுது அந்த துஆவில் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அன்தல் அவ்வல், நீதான் ஆரம்பமானவன், ஃபலைஸ கப்லக ஷை, உனக்கு முன்னால் யாருமே கிடையாது, வ அன்தல் ஆஹிர், நீதான் இறுதியானவன், ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பின்னாலும் யாருமே கிடையாது என்று அந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் இறுதி ஆயாவுக்கு வருவோம். 4வது ஆயா என்ன? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு இல்லை, அவனுக்கு இல்லை குஃபுவன் நிகர், அஹத் எவரும் இல்லை, அல்லாஹுக்கு எவரும் நிகராக, ஒருவரும் அவனுக்கு நிகராக இல்லை என்று அந்த ஆயாவிலே அல்லாஹ் தாலா சொல்கிறான். குஃபு என்றால் நிகர், சமம், ஒப்பு. எனவே அல்லாஹுக்கு நிகர், ஒப்பு, சமம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தாலா சூரத்து ஷூராவுடைய 11வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? லைஸ கமித்லிஹி ஷை, அவனை போன்று எதுவுமே கிடையாது, எவருமே கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் செவிமடுப்பவனாகவும் மிகவுமே செவிமடுப்பவனாகவும் மிகவுமே பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் செவிமடுத்தல் என்கின்ற பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, பார்த்தல் என்கின்ற பண்பு அல்லாஹ் தாலாவுக்கு இருக்கிறது. ஆனால் அதிலும் அவன் ஒப்பற்றவன். அல்லாஹு தாலாவுக்கு எந்த ஒப்பும் கிடையாது. நாங்களும் அல்லாஹு தாலா மனிதனையும் சமியாக பசீராக படைத்திருக்கிறான், பார்ப்பவனாக கேட்பவனாக. எங்களுடைய பார்வையும் அல்லாஹ்வுடைய பார்வையும் ஒன்று கிடையாது. எங்களுடைய கேள்வி புலனும் நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய கேள்வி புலனால் நாங்கள் கேட்பதும் அல்லாஹு தாலா கேட்பதும் ஒன்றாக கிடையாது. எனவே எங்களுக்கு ஓரளவுக்கு தான் கேட்க முடியும், பெரிய சவுண்டை கேட்க முடியாது, சிறிய சவுண்டை கேட்க முடியாது, ஓரளவுக்கு கேட்க முடியும். அதில் பலவீனங்கள் இருக்கின்றன. எங்களுடைய பார்வை புலனும் அப்படித்தான். ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு மறையக்கூடிய எதுவும் இல்லை, அல்லாஹு தாலாவுக்கு கேட்காத எதுவும் இல்லை. அப்படிப்பட்டவன் தான் இறைவன், அப்படிப்பட்டவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அவனுக்கு எதுவுமே ஒப்பாக கிடையவே கிடையாது. அல்லாஹு தாலா அவனுக்கு ஒப்பாக எதையுமே வைக்கவில்லை. இந்த சூறாவில் இருந்து நாம் பெறக்கூடிய சில படிப்பினைகளை பார்ப்போம். முதலாவது, அல்லாஹு தாலாவுக்கு பெற்றோர்கள், அரபியில் என்ன சொல்வார்கள், உசூல் இல்லை. அதே போன்று பிள்ளைகள், ஃபுரோ, அதுவும் இல்லை. அதே போன்று அல்லாஹுக்கு நதீர், நிகரானவர்கள், சமமானவர்கள், ஒப்பானவர்களும் இல்லை என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் வேறு எந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒன்று உசூல் இருக்கும். அதாவது பெற்றோர்கள் இருப்பார்கள், மனிதர்கள், ஜின்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அல்லது அவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள். ஆதம் நபி பெற்றோர் இல்லை, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயார் இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜின்களுக்கு அவர்களுக்கு உசூலோ ஃபுரோ இல்லை, அவர்களுக்கு பெற்றோர்களோ பிள்ளைகளோ இல்லை. ஆனால் மலாய்க்காமார்களுக்கு யார் இருக்கிறார்கள்? அவர்களை போன்று வேறு மலாய்க்காமார்கள் இருக்கிறார்கள், நிகர் இருக்கிறார்கள், ஒப்பு இருக்கிறார்கள்.
ஆனால் அல்லாஹு தஆலாவுக்கு இந்த மூன்றும் கிடையாது. எனவே யார் இப்படியான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தன்மை கிடையாது. மிருகங்களாக இருந்தாலும் அவற்றுக்கும் இவ்வாறு தான். அஸ்ல் இருக்கும், ஃபரா இருக்கும், அதே போன்று ஒப்பிருக்கும். தாவரங்கள் கூட இவ்வாறு தான். இரண்டாவது விடயம், அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே கடவுள் கொள்கையிலே, இறைத்தன்மையிலே தவறான நம்பிக்கையுள்ளவர்களுக்கு தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறான். அவர்களுடைய கொள்கைகள் எல்லாமே பிழையானது என்ற மறுப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். யூதர்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். நசாராக்கள் ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு மறுப்பு இருக்கிறது. அதே போன்று மஜூசிகளுக்கும் மறுப்பு இருக்கிறது. மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், அவருடைய கொள்கையில் ஒன்று என்னென்றால், இந்த உலகத்திலே ஒளி நல்ல விடயங்களை படைக்கின்றன, இருள் கெட்டதை விடயங்களை படைக்கின்றன என்று இரண்டு கடவுள் கொள்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த இரு கடவுள் கொள்கைக்கும் மறுப்பு இருக்கிறது. அதே போன்று முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள், பல கடவுள் கொள்கை கொண்டவர்களாக இருக்கலாம். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய வானவர்கள், மலாய்க்காமார்கள், அல்லாஹ்வுடைய பனாத், பெண் மக்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு இங்கே மறுப்பு இருக்கிறது. அதே போன்று அல் ஹுலூல் வல் இத்திஹாத் பேசக்கூடியவர்கள், அத்வைதம் பேசக்கூடியவர்கள், அல்லாஹு தாலா குறிப்பிட்ட படைப்புகளிலே இறங்கி இருக்கிறான், அல்லது எல்லா படைப்புகளிலும் இறங்கி இருக்கிறான் கடவுள், அல்லது அல்லாஹு தாலா குறிப்பிட்டவர்களோடு ஒன்றித்து இருக்கிறான், அவர்களிடத்திலே கடவுள் தன்மை இருக்கிறது, அல்லது எல்லா படைப்போடும் உலகத்திலே ஒன்றித்திருக்கிறான். இதெல்லாம் பிழையான கடவுள் கொள்கைகள். இவைகளுக்கெல்லாம் மறுப்பு சொல்கிறான். அல்லாஹ் அஹத், அவனுக்கு ஒப்பு எதுவுமே கிடையாது, அவனுக்கு குஃபு கிடையாது, அவனிலிருந்து எதுவும் பிரியவும் இல்லை, அவன் எதிலிருந்தும் பிரிந்து வரவும் இல்லை. இணைய படைப்புகளை போல அவன் பூரணமான பண்பை கொன்றவன், அதிலே அவன் நிகரற்றவன், ஒப்பற்றவன், அவன் தனித்துவமானவன். மூன்றாவதாக இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்ப்போம். அதாவது நாங்கள் இந்த சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவையும், அதே போன்று குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கின்ற சூறாவையும் ஒரு நாளை ஆரம்பிக்கின்ற, ஒரு பகலை ஆரம்பிக்கின்ற சுபஹ் தொழுகைக்கு முந்திய சுன்னத். இந்த ஒரு நாளுடைய எங்களுடைய பெரிய முதலாவது அமல் அதுதான். அதிலே நாங்கள் இந்த 2 சூறாக்களையும் ஓதுகின்றோம் ஒரு நாளுடைய அமலை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது. அதே போன்று ஒரு இரவிலே எங்களுடைய அமல்களை நாங்கள் எதை கொண்டு முடிக்கின்றோம்? கடைசியாக நாம் தொழுகிற தொழுகை எது? வித்ரு தொழுகை. அந்த வித்ரு தொழுகையிலும் நாங்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவையும், குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவையும் நாங்கள் ஓதுகின்றோம். இந்த 2 சூறாக்களுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு தெரியுமா? 2 சூறாக்களிலும் அல்லாஹு தாலா இஹ்லாஸை சொல்கின்றான். ஏகத்துவத்தை, தௌஹீதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். தௌஹீதை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தௌஹீதுல் இல்ம், அறிவு சார்ந்த தௌஹீத். இன்னொன்று தௌஹீதுல் அமல், எங்களுடைய அமல் சார்ந்த, இபாதத் சார்ந்த, செயல்பாடு சார்ந்த தௌஹீத். இது ஒரு பார்வை. தௌஹீதை இவ்வாறு நாங்கள் பிரிக்கலாம். இன்னொரு பார்வையிலே தௌஹீதை நாங்கள் 3 வகையாக பிரிப்போம். அதேபோல் இங்கே 2 வகையாக நாங்கள் ஒட்டுமொத்த தௌஹீதையும் பார்க்கலாம். ஒன்று தௌஹீதுல் இல்ம், அறிவு சார்ந்த தௌஹீத், வல் இஅ்திகாத், நம்பிக்கை சார்ந்த தௌஹீத். இது முதல் வகை. அதாவது அல்லாஹுவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது. அல்லாஹு தாலா ஒருவன், அவனுக்கு இணையில்லை, துணையில்லை, பிறவில்லை, யாரையும் பெற்று அவன் யாராலும் பெறப்படவில்லை, அவனுக்கு நிகரில்லை, அவனுடைய பண்புகள் பூரணமானவை, அவனுக்கு தகுதியான பண்புகள் அவனுக்கு இருக்கின்றன என்று நாங்கள் அறிந்து கொள்வது தௌஹீதுல் இல்ம். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வது. இதுதான் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவிலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தௌஹீதுல் இல்ம். அதே போன்று தௌஹீதுல் அமல் எங்களுக்கு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தௌஹீதுல் அமல் என்றால் என்ன? எங்களுடைய அமலிலே, இபாதத்திலே அல்லாஹு தாலாவுக்கு எவரையும் நாங்கள் இணையாக்காமல் இருப்பது. எங்களுடைய வணக்கத்திலே ஒரு துளியை கூட இன்னொருவருக்கு நாங்கள், அல்லாதொருவருக்கு நாங்கள் செலுத்தாமல் இருப்பது. முழுமையாக எங்களுடைய வணக்கத்தை அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்துவது. அல்லாஹ் தான் இலாஹ். எனவே இது எங்கே சொல்கிறோம்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவிலே சொல்கிறோம். காஃபிர்களே,
நான் வணங்குவது அல்லாஹ்வைத்தான், என்னை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பை. நீங்கள் வணங்குவதை நான் வணங்கவே மாட்டேன். நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. நீ வேறு, நீங்கள் வேறு, நான் வேறு. என்னுடைய ரப்பை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று அந்த அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற அந்த தௌஹீதுல் இபாதாவை, தௌஹீதுல் அமலை, தௌஹீதுல் கஸ்த், அல்லாஹ்வை மாத்திரம்தான் நாடுவேன், அவன் மட்டும்தான் என்னுடைய நோக்கம் என்னுடைய வணக்கத்திலே என்பதை சொல்கிற அந்த தௌஹீத் இந்த குல் காஃபிரூன் சூறாவிலே இருக்கிறது. நான்காவதாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பார்ப்போம். உண்மையிலே நாங்கள் ஏற்கனவே பேசிய எல்லா விடயங்களும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள், அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொன்ன விடயங்கள் தான். அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா 2 விடயங்களை தனக்கு இல்லை என்று மறுத்திருக்கின்றான். எங்களுக்கு தெரியும் இந்த சூறாவிலே அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலாவிடத்திலே 2 விடயங்கள் இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கிறான். அதில் ஒன்று என்னவென்றால் முமாதலா, அல்லாஹு தஆலாவுக்கு ஒப்பு கிடையாது என்று சொல்லியிருக்கிறான். எங்கே சொல்லியிருக்கிறான்? தெளிவாக வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு குஃபு கிடையாது, ஒப்பு, நிகர், சமம் கிடையாது. அதே மாதிரி குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதிலும் அதில் இருக்கிறது, அவன் தனித்துவமானவன் என்றால் அவனுக்கு வேறு யாரும் அது இரண்டாவது அவனுக்கு இல்லை, இரண்டாவது ஒருத்தர் அவனை போன்று இல்லை, அவன் தனித்துவமானவன் என்பது அதிலும் அந்த அர்த்தம் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அஹத் என்று சொல்லுகிற பொழுது அவன் தன்னுடைய தாத்திலே அவன் தனித்துவமானவன், அவனுடைய சிஃபாத்திலே பண்புகளிலே அவன் தனித்துவமானவன். தாத் என்பது எங்களுக்கும் தாத் இருக்கிறது, சுயம் இருக்கிறது, எங்களுக்கும் சிஃபாத் இருக்கிறது, பண்புகள் இருக்கிறது, ஏனைய படைப்புகளுக்கும் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா தாத்திலே தனித்துவமானவன், அவனுடைய தாத்தும் படைப்புகளுடைய தாத்தும் சமமாக மாட்டாது. 2 பேருக்கும் தாத் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு சிஃபாத் இருக்கிறது, படைப்புகளுக்கும் சிஃபாத்துகள் இருக்கின்றன. இந்த 2 சிஃபாத்தும் ஒன்றாக இல்லை. அதிலே அல்லாஹ் சமம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு யாரும் ஒப்பாகுவது கிடையாது. எனவே அல்லாஹ்வுக்கு ஒப்பு கிடையாது என்று முதல் விடயத்தை அல்லாஹ் மறுத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலாவுக்கு இரண்டாவது எதை இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்? குறைகள் அல்லாஹ்வுக்கு இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதிலே ஒன்று என்ன? பிறப்பு. அல்லாஹ் யாரையும் பிறப்பதும் இல்லை, யாராலும் பிறப்படுவதும் இல்லை. எனவே பிறப்பு என்கின்ற ஒரு விடயம் அல்லாஹு தஆலாவுக்கு கிடையவே கிடையாது. அவனிடம் இருப்பது பூரணமான பண்புகள். அதுதான் அஹத் என்ற வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், தனித்துவமானவன். சமத் என்பவன் அதை சொல்கிறான், குறைகளற்ற முழுமையான பண்புகளை, முழுமைத்துவத்தை அல்லாஹு தஆலா குறைகளற்ற முழுமைத்துவத்தை கொண்டவன் என்பதை சமத் என்ற வார்த்தை குறிக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய தாத்திலோ சிஃபாத்திலோ தனித்துவமானவன், பூரணமான பண்புகளை கொண்டவன், தன்னுடைய படைப்புகளிலிருந்து வேறுபட்டவன் என்பதை இந்த சூரா எங்களுக்கு சொல்கிறது. அதுவும் அல்லாஹு தஆலாவுடைய இந்த பூரணமான பண்புகள் ஆரம்பத்திலிருந்து இருந்தவை, அதே போன்று அது தொடர்ந்தும் இருக்கக்கூடியவை. ஏனென்றால் அவன்தான் சமத், தேவைகளின் போது நாடப்படக்கூடியவன். இப்படியான பண்புகள் இருப்பவன் தான், முழுமையான பண்புகளாக இருப்பவன் தான் சமதாக இருப்பதற்கு தகுதியானவன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்ப்போம். அதாவது அல்லாஹு அஹத் என்று இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா ஒருவன், தனித்துவமானவன், ஏகன். இதிலே அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடாது, இபாதத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கப்படக்கூடாது என்பதும் இருக்கிறது. இப்னு ஆஷூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதாவது இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இன்னொரு சூறாவில் என்ன சொல்கிறான்? இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித். அல்லாஹு தஆலா ஒரே ஒரு இலாஹ், ஒரே ஒரு வணக்கத்துக்குரியவன். இங்கே அல்லாஹு அஹத் என்று சொல்வதை போன்று இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித். இந்த அல்லாஹு அஹத் என்ற வார்த்தையை சொல்லுகிற பொழுது முஷ்ரிக்குகள் என்ன புரிந்து கொள்வார்கள்? சிலைகளுக்கு வணக்கம் கிடையாது, அல்லாஹுக்கு மாத்திரம்தான் வணக்கம் செலுத்தப்பட வேண்டும், அவன் ஒரே ஏகன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதைத்தான் அன்றைய இந்த குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட அன்றைய முஷ்ரிக்குகள் அதைத்தான் புரிந்து கொள்வார்கள். அதிலே மாற்று கருத்தில்லை. எனவே இன்னொரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இதோடு சம்மந்தப்பட்டது. அதாவது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கொடுமை செய்யப்படுகிற பொழுது மக்கா முஷ்ரிக்கர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக என்ன சொன்னார்கள்? அந்த கடுமையான நேரத்திலே அஹத் அஹத் என்று தான் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஏகன், தனித்தவன். அதாவது இந்த சிலைகளை நாங்கள் வணங்க தேவையில்லை. சிலைகள் வணக்கத்துக்கு தகுதியானவைகள் அல்ல. ஒரே ஒரு ஏக இறைவன், அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை தான் அவருடைய வார்த்தையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே அஹத் என்பதிலே அல்லாஹு தஆலா அவனுடைய பண்புகளிலே, அவனுடைய தாத்திலே அவன் தனித்துவமானவன். அதேபோன்று அவனுடைய உலூஹியத்திலே, ருபூபியத்திலே, சிஃபாத்திலே எல்லாத்திலும் அவன் தனித்துவமானவன் என்பதை அந்த சொல் உள்ளடக்கி இருக்கிறது. அதேபோன்று தான் அவனுடைய செயல்களிலும் அல்லாஹு தஆலா தனித்துவமானவன். அதிலும் கூட அவனுக்கு யாரும் ஒப்பானவன் இல்லை. அவன் அதிலே பூரணமானவன். இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த அஹத் என்கின்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையிலே யாருக்குமே நாங்கள் பயன்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான், அவன் மட்டும்தான் அஹத் என்று நாங்கள் சொல்ல முடியும். அதனால்தான் இந்த சூறாவிலும் கூட அஹத் என்கின்ற இந்த வார்த்தை அல் இல்லாமலே வந்திருக்கிறது. அல் அஹத் என்று சொல்லாமல் அஹத் என்று அல்லாஹ் மட்டும்தான் அஹத். ஆனால் சமதை பயன்படுத்தும் பொழுது அல் போட்டு பயன்படுத்தப்பட்டு அஸ்ஸமத். ஏனென்றால் சமத் என்ற சொல்லை அரேபியர்கள் தலைவர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அங்கே இந்த இதிலே சமத் என்று சாதாரணமாக பயன்படுத்த அஸ்ஸமத், அவன் தான் உண்மையான சமத் என்ற அர்த்தத்திலே பயன்படுத்தியிருக்கிறார். அஹத் என்ற சொல், எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம், அர் ரஹ்மான் என்கின்ற சொல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதே போன்று அஹத் என்ற சொல்லை நாங்கள் இன்னொன்றோடு இணைத்து பயன்படுத்தினால் தவிர, அதாவது அஹதை முதாஃபாக நாங்கள் கொடுக்கின்ற பொழுது, அரபு தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் இன்னும் தெளிவாக புரியும். அஹதை பயன்படுத்தலாம். அஹதுல் இஹ்வா, சகோதரர்களிலே ஒருவர், அப்படி பயன்படுத்துகிற பொழுது தான் அஹத் பயன்படுத்தப்படும். அதல்லாமல் அஹத் என்ற தனி சொல்லை ஒத்தையாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பயன்படுத்துவது முடியாத ஒரு விடயம். அதாவது இலக்கம் சொல்கிற பொழுது வேண்டுமென்றால் அஹத் ஆஷர் அந்த மாதிரி சேர்த்து சொல்லலாம், அல்லது அஹத் இத்னான் இந்த மாதிரி சொல்லலாம். அதல்லாமல் நாங்கள் ஒருவரை குறித்து அவ்வாறு அஹத் என்று பயன்படுத்துவது இல்லை. அதேபோன்று அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய அகீதாவிலே அல்லாஹ் பற்றி நாங்கள் நம்புகின்ற விடயத்திலே முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹுடைய பண்புகளை நாங்கள் உறுதி செய்கிறோம். இதுதான் சலஃபுகளுடைய, அதாவது சஹாபாக்கள், அவர்களை நல்ல முறையிலே பின்தொடர்ந்த தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்களுடைய வழிமுறை. அதாவது அல்லாஹ் தஆலாவுக்கு பண்புகள் இருக்கின்றன என்றால், வழிகேடர்கள் அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த பண்புகளை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய சில பண்புகளை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு மாற்று விளக்கங்களை கொடுத்தவர்கள், வேறு அர்த்தங்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்களுடைய, அவர்களை பின்தொடர்ந்தவர்களுடைய வழிமுறை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய பண்புகள் அவைகள் இருக்கின்றன என்று நாங்கள் நம்புவது. அதே நேரத்திலே அவைகள் படைப்புகளுடைய பண்புகளுக்கு ஒப்பற்றவை என்று நாங்கள் நம்புவது. என்றால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள் பூரணமானவை. அதிலே எந்த குறையும், எந்த விதத்திலும் எந்த ஒரு குறையும் அல்லாஹ்வுடைய பண்புகளிலே இல்லை. அதே நேரத்திலே அவனுடைய பூரணமான பண்புகளிலே எவரும் அவனுக்கு நிகராக, ஒப்பாக, சமமாக இல்லை. இதனை அந்த சூரா எங்களுக்கு சொல்கிறது. அதாவது அல்லாஹு தஆலாவை இங்கே நாங்கள் அஸ்ஸமத் என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய பண்புகளிலே பூரணமானவன் என்ற அர்த்தம் அங்கே இருக்கிறது. சமத் என்பதிலே பூரணமான பண்புகளை கொண்டவன். அதே நேரத்திலே அவன் ஒப்பற்றவன், அஹத், அவன் அந்த பண்புகளிலே தனித்துவமானவன், அவனுக்கு ஒப்பு கிடையாது என்கின்ற ஒரு விடயம் இங்கே இருக்கிறது. அடுத்ததாக அஸ்ஸமத் என்று நாங்கள் சொல்கிற பொழுது, அந்த சமத் என்ற தன்மையிலே அல்லாஹ் தஆலா உச்சகட்டத்தை அடைந்தவன் என்பது அர்த்தம். என்றால் அல் பயன்படுத்தி இருக்கிறோம். அஸ்ஸமத், படைப்புகளிலே சமதுகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சமதுகள் உண்மையிலே தேவையற்றவர்களா? மற்றவர்கள் அவர்கள் பக்கம் தேவை கண்டாலும் முழுமையாக தேவையற்றவர்களாக அவர்கள் இல்லை. மற்றவர்கள் பக்கம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தேவை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அவன்தான் உண்மையான சமத். அவனுக்கு தான் எந்த வகையிலும், எந்த விதத்திலும் மற்றவர்கள் பக்கம் தேவை இல்லாத ஒருவன். அதே போன்று முழுமையாக அடியார்கள் அவனைத்தான் இறுதியாக நெருங்க வேண்டியிருக்கும், அவனிடத்திலே தான் கேட்க வேண்டியிருக்கும், அவன் பக்கம்தான் தேவை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
லம் யலித் வலம் யூலத் என்ற ஆயத்தை நாம் சற்று திரும்பவும் பார்ப்போம். அந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், அதாவது எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா மனிதன் உருவாகுவதற்கு, குழந்தை உருவாகுவதற்கு எதை காரணமாக வைத்திருக்கிறான், எந்த பொருளை. அது அல்லாஹு தாலாவிடமிருந்து நிச்சயமாக வெளியேற முடியாது. அதை விட்டும் அல்லாஹு தாலா தூய்மையானவன், அல்லாஹு தாலா உயர்ந்தவன். எனவே அதைவிட கீழான பொருளும் வெளியாக முடியாது. அதே நேரத்தில் யார் அல்லாஹுக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை உண்மையிலே நிந்திக்கின்றார்கள். எனவே இந்த நிலைக்கு அல்லாஹு தாலாவை அவர்கள் ஒப்பிடுகின்றார்கள். இங்கே இன்னொரு கேள்வி வரலாம். அதாவது அல்லாஹு தாலா யாரையும் பெற்றெடுக்க மாட்டான். இதுதான் அன்றைய காலத்தில் இருந்த பலருடைய பிரச்சனை. ஆனால் அல்லாஹு தாலாவுக்கு பெற்றோர் இருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை. அல்லாஹு தாலா யாராவது பெறப்பட்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹு தாலா இங்கே இரண்டையும் மறுத்திருக்கிறான். அவன் பெறவும் இல்லை, அதுதான் அங்கே அவர்களுக்கு மரபு சொல்ல வேண்டிய விடயம். வலம் யூலத், அல்லாஹ் பெறப்படவும் இல்லை, அதாவது அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது என்கின்ற விடயத்தை கூடுதலாக அல்லாஹு தாலா ஏன் சொல்லியிருக்கிறான் என்கின்ற ஒரு கேள்வி இங்கே வரலாம். அதற்கு நாங்கள் 2 காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, யார் கடவுள் இன்னொருவரை பெற்றெடுக்கிறார் என்று நம்புகிறார்களோ அவர்களுடைய வாதப்படி கடவுளும் பிறந்திருக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்து வர முடியும். எனவே அல்லாஹ் தஆலா அதனை சேர்த்து 2ஐயும் மறுத்திருக்கிறார். இன்னொரு வகையிலே அன்றைய காலத்திலே அந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பற்றி என்ன நம்பினார்கள்? நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக நம்பினார்கள். அவர் பிறந்தவர், இன்னொருவரால் பிறக்கப்பட்ட அவருக்கு தாய் இருக்கிறார். அதேபோன்று உஸைர் அவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பிறந்தவர்கள். எனவே அதேபோன்று வேறு கடவுள் கொள்கையில் இருக்கிறவர்கள் கடவுள்கள் அவர்களுடைய கடவுள்களுக்கு பெற்றோர்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். எனவே அதையும் இங்கே மறுக்கப்படுகிறது. அதுவும் இங்கே மறுக்கப்படுகிறது. அவர்கள் கடவுள் தன்மைக்கு தகுதியானவர்கள் அல்ல. கடவுள் தன்மையிலே இருக்கக்கூடியவர்கள் இன்னொருவரால் பிறக்கப்பட்ட ஒருவராக அவருக்கு முன்னால் யாரும் இருக்க முடியாது. அடுத்ததாக இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா குல் ஹுவல்லாஹு, அல்லாஹ் என்ற பெயரை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறான். அல்லாஹ் என்கின்ற இந்த பெயர் அரேபியர்களிடத்திலே ஒரு அறியப்பட்ட ஒரு பெயர். எல்லோருக்கும் தெரியும். கடவுளை குறிப்பதற்கு, இறைவனை குறிப்பதற்கு அல்லாஹ் என்ற சொல்தான் பயன்படுத்தப்படும். நசாராக்கள் கூட இன்றும் கூட அரபுலகத்தில் இருக்கக்கூடிய நசாராக்கள், அரபி நசாராக்கள் ஈஜிப்டிலே, அதே போன்று லெபனானிலே போன்ற நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹுவை கடவுளை அல்லாஹ் என்று தான் அழைப்பார்கள். வேறு மொழிகள் பேசக்கூடிய நசாராக்கள் அந்த சொல்லை சொல்வதில்லை. அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் என்றால் முஸ்லீம்களுடைய கடவுள் என்று நினைப்பார்கள். அப்படியல்ல. அவர்கள் அல்லாஹ் என்பதை அரபியில் உள்ள இப்போதுள்ள நசாராக்கள் அல்லாஹ் என்று தான் அழைப்பார்கள். அவருடைய வணக்கங்களிலே அல்லாஹ் என்ற சொல்லைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். எனவே பொதுவாக அல்லாஹ் என்ற சொல் ஒரு அறியப்பட்ட ஒரு சொல். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், வழிகட்டவர்கள் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் அல்லாஹுக்கு கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணம், அல்லாஹுவை அவர்கள் வர்ணிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்புகளிலே தான் பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் பிழையான பண்புகளை கொண்டு அல்லாஹு தாலாவை வர்ணித்தார்கள். அல்லாஹ் குறையான பண்புகளை கொண்டு அல்லாஹு தாலாவை வர்ணித்தார்கள். அடுத்ததாக இறுதியாக வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருப்பதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால், அல்லாஹ் ஏற்கனவே சொன்ன விடயங்களிலே அல்லாஹு தாலாவுக்கு ஒப்பில்லை, நிகரில்லை என்று சொல்கிற அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட பண்புகளிலே அல்லாஹு தாலா படைப்புகளுக்கு ஒப்பற்றவன் என்று சொல்லியிருக்கிற அதே வேளையிலே பொதுவாக இங்கே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். இது சொல்லப்படாத விடயங்களிலும் தான் அல்லாஹு தாலாவுக்கு ஒப்பு நிகர் கிடையவே கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், படைப்புகளிலே எதுக்கும் அல்லாஹு தாலா ஒப்பற்றவன் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூரா சுருக்கமாக நாங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய தன்மை என்ன என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது. முக்கியமாக அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே அல் அஹத் என்ற வார்த்தை மூலமாக அல்லாஹு தாலா எவருக்கும் ஒப்பற்றவன், அவன் தனித்துவமானவன் என்பதை அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். சமத் என்கின்ற வார்த்தை மூலமாக அல்லாஹு தாலாவுடைய பண்புகள் பூரணமானவை, அதிலே உச்சகட்டத்தை அடைந்தவை, அதில் எந்த குறையும் இல்லை என்பதை அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான். அதேபோன்று அவன் தேவையற்றவன் என்ற வகையிலே, அவன் சமத் என்ற வகையிலே அவனுக்கு குழந்தைகளோ பிள்ளைகளோ அதாவது பெற்றோர்களோ இல்லை
என்பதை சொல்லியிருக்கிறான். கடைசியாக அவனுக்கு எந்த ஒரு நிகரும் சமமும் ஒப்பும் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறான். எனவே இந்த சூறாவை நாங்கள் புரிந்து ஓதக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹு தாலா பேசிய விடயங்களை கொண்டு எனக்கும் கேட்ட உங்களுக்கும் பயனளிக்கச் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.